ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஜிடிஎஃப் வியூ. நான் உங்கள் பரணி. புது வியூவர்ஸ்க்காக நம்ம சேனலை பற்றி ஒரு குட்டியாக இன்ட்ரோ கொடுத்துடலாங்க. ஸோ நம்ம சேனலில் மேஜராக ஃபினான்ஸ் பற்றி தாங்க கவர் பண்ணுறோம். அதுக்கப்புறம் தான் ட்ராவல், அதுக்கப்புறம் தான் கார்டன். ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபருக்கு நல்லாவே தெரியும். நம்ம சேனலில் கமெண்டில் என்ன போடுறாங்களோ அதுதான் நம்ம கண்டென்ட்டாக போடுறோம். கிட்டத்தட்ட 80% வீடியோ ஸ்பான்சர்ட் பை சப்ஸ்கிரைபர் அண்ட் தென் ஃபாலோவர்ஸ்னே சொல்லலாம். ஓகே, ஸோ அதனால் உங்களில் யாருக்காவது கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, பர்சனல் ஃபினான்ஸ், சேவிங்ஸ் அக்கௌண்ட் அண்ட் தென் ஸ்டாக் மார்க்கெட் எந்த விதமான சந்தேகங்கள், கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் சரி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா என் இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிவிட்டு அங்கே வந்து பர்சனலாக சேட்டில் சொன்னாலும் சரி அதை நம்ம கண்டென்ட்டாக போடலாம். ஸோ உங்கள் கருத்துக்கள், சந்தேகங்களோடு கேட்டு கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ முக்கியமாக யூடியூப் கமெண்டில் போட்டிங்கன்னா நான் மட்டும் கிடையாது, நம்ம சப்ஸ்கிரைபர் அண்ட் தென் வியூவர்ஸ் வந்து உங்கள் டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணுவாங்க. ஸோ அதனால் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, பெல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணி வச்சுங்க. இந்த வீடியோட முடிவில் பிடிச்சிருந்தா லைக் பண்ண மறந்துடாதீங்க. முக்கியமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்ம வீடியோஸ் அண்ட் தென் சேனலை ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே, ஸோ முக்கியமாக புதுசாக யார் கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு வாங்கணும்னு நினைக்கிறாங்களோ இல்லை அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு நம்ம சேனல் ரெக்கமெண்ட் பண்ணிங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். வாங்க இன்றைக்கி டாபிக் உள்ள போகலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஸ்லைஸ் சூப்பர் கிரெடிட் கார்டு பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த கார்டு பற்றி பார்க்க முக்கியமான காரணம் நம்ம சப்ஸ்கிரைபர் செல்வான்றவர் கேட்டிருக்காரு. ஸோ அதனால் இந்த வீடியோவும் ஸ்பான்சர்ட் பை சப்ஸ்கிரைபர்னே சொல்லலாம். ஓகே, இந்த கார்டில் இருக்க ஃபீச்சர்ஸ், வெல்கம் போனஸ், பெனிஃபிட், ரிவார்ட் பாயிண்ட், பேலன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர், எப்படி ரிவார்ட் பாயிண்ட்டை ரெடீம் பண்ணுறது, இந்த கார்டு வாங்குறதுக்கு யாரெல்லாம் தகுதி இருக்குன்னு இந்த வீடியோவில் நம்ம கிளியராக பார்த்துடலாம். ஓகே, ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு பார்த்தீங்கன்னா ஃபீச்சர்ஸ், ரைட் ஹேண்ட் சைடு பார்த்தீங்கன்னா பெனிஃபிட். கார்டோட டைப் பார்த்தீங்கன்னா ஸோ இது ஒரு லைஃப் ஸ்டைல் பேஸ்டு ஷாப்பிங் கார்டு. ஸோ நீங்கள் ஷாப் பண்ண உங்களுக்கு ரிவார்ட் பாயிண்ட்ஸாக கிடைக்கும். அந்த ரிவார்ட் பாயிண்ட்ஸை நீங்கள் வவுச்சராகவோ கேஷாகவோ கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அதுதான் பார்த்தீங்கன்னா இந்த கார்டு வாங்குறதுக்கு உண்டான தகுதி பார்த்தீங்கன்னா வயசு 18லேருந்து 65க்குள்ளே இருக்கணும். உங்கள் சேலரி 15,000க்கு மேலே இருக்கணும். நீங்கள் ஒரு வேலை பிஸ்னஸ் தான் பண்ணுறேன்னு சொன்னீங்கன்னா 4 லட்ச ரூபாய்க்கு மேலே ஐடிஆர் ஃபைல் பண்ணிடும். உங்கள் சிபில் ஸ்கோர் 750க்கு மேலே இருந்துச்சுன்னா இந்த கார்டு உங்களுக்கு எஃப்டி போடாமையே ஈஸியாக கிடச்சிடும். ஓகே, இப்போ 18 வயசுலேருந்து 23 வயசுலாம் இருக்காங்களா, அவங்க இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பெண்டிங் மார்க்கெட்டில் வருவாங்க. அப்போ வரப்போ அவங்களுக்கு வந்து சிபில் ஸ்கோர் இருக்காது. அதனால் அவங்களுக்கு நார்மலாக கிரெடிட் கார்டு எதுவும் அப்ரூவ் ஆகாது. அப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் எஃப்டி பேஸ் கிரெடிட் கார்டு, அதாவது மினிமம் 2000லேருந்து 10 லட்ச ரூபா வரைக்கும் நீங்கள் வந்து எஃப்டி போட்டுட்டு அவங்களுடைய ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க், அதாவது இப்போ ஸ்லைஸ்ன்றது ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்கு, அந்த பேங்க்கில் ஒரு எஃப்டி கிரியேட் பண்ணிட்டு அந்த எஃப்டி மூலமாக கார்டு கிடைக்கிறதா கான்செப்ட். அதுதான் பார்த்தீங்கன்னா ஜாயினிங் ஃபீஸ். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 0, அதாவது லைஃப் டைம் ஃப்ரீ கிரெடிட் கார்டுன்னு சொல்லலாம். ஆனுவல் ஃபீ, ரெனிவல் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா அதுவும் 0. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக லைஃப் டைம் ஃப்ரீ கிரெடிட் கார்டு. ஓகே, பேமெண்ட் நெட்வொர்க் பார்த்தீங்கன்னா ரூபே அண்ட் விசா 2 வேரியண்ட்லையுமே இருக்குது. நீங்கள் எந்த வேரியண்ட் வேணுமோ சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ ரூபே வேரியண்ட் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து யூபிஐ சப்போர்ட் ஆப் இருக்குது பார்த்தீங்களா, அது மூலிமா நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறப்ப உங்களுக்கு ரிவார்ட் பாயிண்ட்ஸ் கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இதை வந்து கூகுள் பே, ஃபோன்பே இதுக்குள்ளே நீங்கள் பைண்ட் பண்ணிக்கலாம். இருந்தாலும் உங்களுக்கு இது ரிவார்ட் பாயிண்ட்ஸ் கிடைக்காது, நார்மல் ரிவார்ட்ஸ் தான் கிடைக்கும். இதே யூபிஐ அவங்களுடைய ஆப், ஓகேங்களா, ஸ்லைஸ் ஆப்பில் நீங்கள் டிஃபால்ட்டாக வந்துடும், டிஜிட்டல் கார்டு உங்களுக்கு வந்துடும். ஸோ அதை பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ரிவார்ட் பாயிண்ட்ஸ் கிடைக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லான்ச் ஆக்சஸ். இது ஒரு பேசிக்கான கார்டுன்றதால நம்ம லான்ச் ஆக்சஸ்லாம் எதிர்பார்க்க முடியாது. அது பார்த்தீங்கன்னா டைனிங் அண்ட் அதர் பெனிஃபிட். ஓகேங்களா, அது அக்கேஷனலாக பார்ட்னரோட ஆஃபர். ஓகேங்களா, அது ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா இப்போ மிந்த்ரா, ஃப்ளிப்கார்ட், ஸோ இந்தமாரி அவங்க திடீர்னு பார்த்தோன்னா ஒரு பேனர் போடுவாங்க. ஸோ அந்த பேனர் அப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் மிந்த்ராவில் 14% ஆஃபர் கிடைக்கும், 15% ஆஃபர் கிடைக்கும். அது போல் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். அப்போ நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். ஓகேங்களா, ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா ரிவார்ட் ஆர் கேஷ்பேக். ஸோ அப் டு 3% ஆன் டிரான்சாக்ஷன், ஒரு டிரான்சாக்ஷனுக்கும் 3% கேஷ்பேக் கொடுக்குறாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா 100 ரூபாய் நீங்கள் டிரான்சாக்ஷன் பண்ணனா 3 ரூபாய் உங்களுக்கு திருப்பி கொடுக்குறாங்க. ஓகே, ஸோ இந்த 3 ரூபாய் பார்த்தீங்கன்னா எல்லா டிரான்சாக்ஷனும் உங்களுக்கு கிடைக்குன்னு சொல்ல முடியாது. இப்போ பார்த்தீங்கன்னா ஸோ வேலட் டிரான்சாக்ஷன் கொடுக்க மாட்டாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ரிலேட்டட் ஃபீஸ் கொடுக்க மாட்டாங்க. ரெண்ட் எதனா பேமெண்ட் பண்ணால் கொடுக்க மாட்டாங்க. ஸோ அதுபோல் இன்சூரன்ஸ், இந்த மாதிரி இடத்துல உங்களுக்கு எந்த விதமான கேஷ்பேக்ஸ் நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. ஓகே, அதில் அந்த ரிவார்ட் பாயிண்ட்ஸை எப்படி ரெடீம் பண்ணலாம். ஸோ இதில் வந்து பெரிய விஷயமே கிடையாது. ரிவார்ட் பாயிண்ட் நிமிஷம் ரொம்ப ஈஸி. ஓகே, டேரெக்டாக அவங்க வந்து இன்ஸ்டன்ட்டாக ஸ்லைஸ் ஆப்லேயே கொடுத்துட்றாங்க. ஒரு பில்லு ஜென்ரேட் ஆகிறப்போ உங்களுக்கு வந்து டேரெக்டாக கேஷ்பேக்காகவே உங்களுக்கு திருப்பி வந்துடும். ஸோ அதனால் பிரச்சனை கிடையாது. இது ஒரு கேஷ்பேக் கார்டுன்னு சொல்லலாம். இந்த ரிவார்ட் கார்டுன்னு போட்டிருப்பேன், இது ஒரு கேஷ்பேக் கார்டு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, ஸோ இங்கே ரிவார்ட் ரிடம்ஷன் ஃபீஸ் எதுவும் கிடையாது. நீங்கள் எவ்வளோ அந்த பாயிண்ட்ஸ் இருக்கோ அது வந்து கேஷாக உங்களுக்கு அக்கௌண்ட்டுக்கு வந்துடும், பிரச்சனையே இல்லை. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கிரெடிட் பீரியடுங்க. இப்போ மற்ற பேங்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 45 நாள்லேருந்து 55 நாள் வரைக்கும் டைம் கொடுப்பாங்க. ஆனால் இந்த பேங்க், அதாவது இந்த கார்டில் பார்த்தீங்கன்னா 60 டேஸ் வரைக்கும் உங்களுக்கு டைம் கொடுக்குறாங்க. 60 டேஸ் மீன்ஸ் நீங்கள் அப்படி நினச்சிடாதீங்க. இப்போ பாருங்க, கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1ஆம் தேதி, ஓகே, ஜனவரி 1ஆம் தேதி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு 60 டேஸ் டைம் இருக்கும். ஓகே, பிப்ரவரி 30ஆம் தேதி, பிப்ரவரி 30 நாள் இருந்தால் சொல்கிறேன், பிப்ரவரி 30ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ 2ஆம் தேதி பேமெண்ட் பண்ணுறீங்கன்னா அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 59 நாளாக கன்வெர்ட் ஆகிடும். ஓகே, ஸோ இது 3ஆம் தேதி பேமெண்ட் பண்ணுறீங்கன்னா
அதாவது 3ஆம் தேதி பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா 58 நாள் அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஜனவரி 30 அந்த டைமில் உங்களுக்கு பில்லு ஜென்ரேட் ஆகும். ஓகேங்களா? பில்லு ஜென்ரேட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு 30 நாள் தான் டைம் கிடைக்கும். அதாவது 1ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்களா, அது வந்து ஒரு 10,000 இருக்குன்னா அந்த 10,000த்தை பிப்ரவரி 30ஆம் தேதிக்குள்ளே கட்டணும். கிட்டத்தட்ட 2 மாதம் டைம் கொடுக்குறாங்க. நீங்கள் 1 மாதம்னு வச்சுக்கலாங்க. எந்த கார்டிலும் இப்படி தரமாட்டாங்க. ஓகே, அதுதான் பார்த்தீங்கன்னா ஃபினான்ஸ் சார்ஜஸ். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா 3% இன்ட்ரெஸ்ட் போகிறாங்க ஒரு மாதத்துக்கு. அதே ஒரு வருஷத்துக்கே கால்குலேட் பண்ணும்போது 36%. ஓகே, ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா கேஷ் வித்ட்ராவல். ஓகே, 0% ப்ராசஸிங் ஃபீ, பட் நீங்கள் அதுக்கு இன்ட்ரெஸ்ட் கட்டணும் ஃப்ரம் டே ஒன்லேருந்து. ஸோ நீங்கள் போயிட்டு இன்றைக்கி ஏடிஎம்மில் ஒரு 10,000 ரூபாய் எடுக்கிறீங்கன்னா அந்த 10,000த்துக்கு நெக்ஸ்ட் டேலேருந்து இன்ட்ரெஸ்ட் போடுவாங்க. ஓகே, கேர்ஃபுல்லாக இருங்க. எப்பயுமே என்னுடைய கைண்ட் அட்வைஸ் எல்லா வீடியோவில் நான் சொல்கிறது. ஓகே, கிரெடிட் கார்டு வச்சு எப்பயுமே கேஷ் வித்ட்ரா பண்ணாதீங்க ஏடிஎம்மில். அது நல்ல விஷயமும் கிடையாது. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தோன்னா ஃபியூல் சர்சார்ஜ். இவங்க வந்து 1% ஃபியூல் சர்சார்ஜ் வேவேர் கொடுக்குறாங்க. மேக்ஸிமம் பார்த்தோன்னா 200. ஓகேங்களா? அந்த டிரான்சாக்ஷன் பார்த்தோன்னா பிலோ 5,000க்குள்ளே இருக்கணும். ஓகேங்களா? ஸோ அடுத்ததாக பார்த்தோன்னா லேட் பேமெண்ட் ஃபீ. இவங்க வந்து 15% லேட் பேமெண்ட் ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம மினிமம் 100 ரூபா, மேக்ஸிமம் 1300 ரூபா ப்ளஸ் லேட் பேமெண்ட்ஸ்க்கு உண்டான ஜிஎஸ்டி நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் தென் இன்ட்ரெஸ்ட் ஆன் இன்ட்ரெஸ்ட் அதுக்கு நீங்கள் ஜிஎஸ்டி பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, அதெல்லாம் கேர்ஃபுல்லாக இருக்கீங்க. எப்பயுமே ஃபினான்ஷியல் சார்ஜஸ் இடத்துல விளையாடாதீங்க. டியூ டேட்டுக்குள்ளாரே உங்கள் மொத்தமும் ஃபினிஷ் பண்ணிடணும், கிளியர் பண்ணிடணும் உங்கள் டியூஸ் எல்லாமே. அதுதான் பார்த்தோன்னா இன்சூரன்ஸ் கவரேஜ் நம்ம இப்போ எதுவுமே எதிர்பார்க்க முடியாது. ஓகே, அதுதான் பார்த்தோன்னா ஃபியூச்சர்ஸ். ஸோ இவங்க வந்து ஃபாரினில் போய் டிரான்சாக்ஷன் பண்ணுறப்ப 3.5% சார்ஜஸ் போடுறாங்க ப்ளஸ் ஜிஎஸ்டி இதுலேயும் இருக்குது. ஸோ 100 ரூபாய் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா 3 ரூபா 50 காசு. ஸோ இந்த கார்டு போய் ஃபாரின்லாம் டிரான்சாக்ஷன் பண்ணுற வேலை வேணாம். ஓகே, அதுதான் பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர். ஸோ பேலன்ஸ் ட்ரான்ஸ்ஃபரில் முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் உங்ககிட்ட 2 கார்டு இருக்குது. ஸோ இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி இருக்குன்னு வச்சுங்க, ஹெச்டிஎஃப்சி எஸ்பி எதனா இருக்கட்டும். ஓகே, ஸோ இதில் ஒரு 50,000 ஸ்பெண்ட் பண்ணிட்டீங்க. ஓகேங்களா? ஸோ இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஸ்லைஸ் இருக்குது. ஓகே, ஸோ இப்போ அந்த 50,000 உங்களால் அவங்களுக்கு கொடுத்த டியூ டேட்டுக்குள்ளே பே பண்ண முடியல, ஹெச்டிஎஃப்சிலையோ எஸ்பிஐலையோ ஐசிஐசிலையோ ஏதோ ஒன்று. ஸோ அப்போ என்ன பண்ணுறீங்க, ஸ்லைஸ்லேருந்து இங்கே மூவ் பண்ணிக்கிறீங்க காசை. ஓகே, இந்த 50,000 நீங்கள் இஎம்ஐயாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம் ஸ்லைஸில். ஸோ அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட் போடுவாங்க. ஓகே, ஸோ அதனால் வந்து இதுதான் பேலன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர். பேலன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் நல்ல விஷயம் தான், பட் எல்லா டைமும் யூஸ் பண்ணிங்கன்னா மோசமான செயல். ஓகே, ரெஃபரல். ஓகே, ஸோ இந்த ஆப் மூலிமா நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸை இன்வைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரெஃபரல் ப்ரோக்ராம் மூலிமா உங்களுக்கு கேஷ்பேக்ஸ் நிறையவே கிடைக்கும்னு சொல்கிறாங்க. அதுதான் பார்த்தோன்னா ப்ரோஸ் அண்ட் கான்ஸ். ஸோ நீங்கள் டிசைட் பண்ணிடலாம் இந்த கார்டு யாருக்கெல்லாம் தேவைப்படும்னு சொல்லிட்டு. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து இன்ஸ்டண்ட்டாக கேஷ்பேக் கிடைக்குது, காம்ப்ளெக்ஸே கிடையாது, ரிவார்ட் ரெமிஷனில். இது ஒரு லைஃப் டைம் ஃப்ரீ கிரெடிட் கார்டு. நெக்ஸ்ட் யூபிஐ கூட இன்டிகிரேட் பண்ணிக்கலாம். இது வந்து ஃப்ளெக்சிபிளாக இருக்குது, பில்லிங் சைக்கிள் 60 days. சூப்பரில். ஸோ இந்த தரம் பாருங்கள், லான்ச் அக்சஸ் கிடையாது, ஃபினான்ஷியல் சார்ஜஸ் கொஞ்சம் ஹையாகவே இருக்கும் இதில். ஓகேங்களா? ட்ராவல் இன்சூரன்ஸ் கிடையாது, ஸோ லிமிடெட் பார்ட்னர் ஆஃபர் அதிகமாக கிடையாதுன்னு சொல்கிறாங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கார்டு பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் இப்போ தான் மார்க்கெட்டுக்குள்ளே ஸ்பெண்டிங் மார்க்கெட்டில் என்ட்ரி ஆகிறோம் அவங்களுக்கு சூப்பரான கார்டு. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் ஆல்ரெடி ஒரு கார்டு 2 கார்டு வச்சிருக்கீங்களா, அவங்களாம் இந்த கார்டு போகணும்னு அவசியம் இல்லை. அது என்னுடைய ஒப்பீனியன். உங்கள் லைஃப் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி இந்த கார்டு நீங்கள் வேணும்னா வாங்கிக்கலாம். இப்போ வாங்க அவங்களோட வெப்சைட் போய்ட்டு ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வரலாம். ஓகே, ஸோ இதுதான் அவங்களுடைய கிரெடிட் கார்டு வெப்சைட். இங்கே பாருங்கள், அப் டு ஏர்ன் 3% கேஷ்பேக்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ அந்த ஆப்பில் வந்து எல்லாத்துக்கும் ரிவார்ட் பாயிண்ட்ஸ் கிடைக்கணுங்க போட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இன்ஸ்டன்ட் கேஷ்பேக் வித் ஸ்லைஸ் பார்க் அப்படின்னு போட்டிருக்காங்க. இந்த பாருங்கள், ஸோ அவங்களுடைய ஆஃபர் பார்ட்னர் ஆஃபர் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் ஃப்ளிப்கார்ட் 300 கேஷ்பேக், ஸோ மிந்த்ரா, ஸோ இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ஜாயினிங் ஃபீஸ், ஆனுவல் ஃபீஸ் எதுவுமே கிடையாது, நோ ஹிடன் சார்ஜஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ எல்லாமே ஓகே. முக்கியமாக அந்த கிரெடிட் கார்டு டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை பார்ப்போம். இதில் போய் ப்ரைஸிங் கிளிக் பண்ணிங்கன்னா, ஸோ இந்த ப்ரைஸிங் முக்கியமாக இதை நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயமா இருக்கும். இங்கே பாருங்கள், கிரெடிட் கார்டில் ஸோ லேட் பேமெண்ட் ஃபீஸ் 100 ரூபாய் வரைக்கும் நில்லு. ஸோ அதுக்கப்புறம் 100 ரூபாயிலேருந்து 500 ரூபா வரைக்கும் 100 ரூபா. ஸோ இதுதான் லேட் பேமெண்ட் ஃபீஸில் வந்து எவ்வளோ சார்ஜஸ் போடுறாங்கன்னு. ஸோ சொன்னல ஃபியூலு, யூட்டிலிட்டி பேமெண்ட், ரெண்ட் பேமெண்ட், எஜுகேஷன், இதுக்கெல்லாம் நீங்கள் கேஷ்பேக் எதிர்பார்க்க முடியாது. அதுக்கு டிரான்சாக்ஷனுக்கு சார்ஜஸ் இருக்குது, அதெல்லாம் இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள். இதெல்லாம் நீங்கள் வந்து கிளியராக பார்க்கணும் கார்டு வாங்குறதுக்கு முன்னாடி. ஓகே, அப்புறம் பார்த்தீங்கன்னா டெபாசிட் நான் சொன்னல, நீங்கள் போடுறீங்களா ஃபிக்ஸட் டெபாசிட், அதுக்கும் நல்ல விதமான இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க. ஸோ உங்களுக்கு கிரெடிட் கார்டு வாங்கவே முடியல, எப்படியாவது சிபில் ஸ்கோர் இன்க்ரீஸ் பண்ணோன்னா இந்த கார்டு பெஸ்ட் கார்டுன்னு நான் சொல்ல முடியும். ஓகே, ஸோ இது ஒரு ப்ரொமோஷன் வீடியோலாம் கிடையாது. வியூவர்ஸ் ஆகணும் நீங்களும் கமெண்டில் வந்து யாராவது இந்த கார்டு வச்சுருந்தீங்கன்னா, எஸ் இந்த கார்டு நான் வச்சிருக்கேன், இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது, இல்லை உங்களோட ட்ராபேக்ஸ் எல்லாமே இங்கே கமெண்டில் போடலாம். ஸோ இது வந்து மற்ற வியூவர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு நல்லாவே பிடிச்சிருக்கும், புரிஞ்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு ஒரு லைக் பண்ணுறேங்க. என்கிட்ட கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் வீடியோ போடுறோம். ஓகே, ஸோ நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை பாய்.